அண்மை செய்தி. தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு காவல், உள்துறை மற்றும் பொது நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு காவல், உள்துறை மற்றும் பொது நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக அமைச்சர்கள் 9 பேருக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்து அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? தாவேக அமைச்சர்களுக்கு இலாகாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு காவல், உள்துறை, பொது நிர்வாகம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதவர்ஜுனாவிற்கு பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறையானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அருண்ராஜுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள் என்ன? முதலமைச்சர் தலைமையிலே புதிய அரசு அமைந்திருக்கக்கூடிய சூழலில் 9 அமைச்சர்கள் ஏற்கனவே பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கான துறைகள் என்ன என்பது தொடர்பாக இன்று அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் முதலமைச்சர் உட்பட 10 பேருக்கான துறைகள் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டினுடைய பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.